நாங்களே கடலுக்கு போய் 80 கிலோ வளையா மீன் எடுத்து வந்திருக்கேன். வணக்கம் நண்பர்களே. நாங்களே கடலுக்கு போய் 80 கிலோ வளையா மீன் எடுத்து வந்திருக்கோம். நாங்களே எடுத்து வந்த மீனை நாங்களே வெட்டி சமைக்கிறோம். வீடியோ முழுசா பாருங்க. 80 கிலோ வளையா மீனுக்கும் தேங்காய் பால் விட்டு இன்றைக்கு வித்தியாச முறையில் உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். வாங்க வெட்டி சமைச்சு எடுப்போம். பட்டுராம் பட்டு தூக்கி போடுறதுக்குள்ள அறிஞ்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு புரிஞ்சாதான் நல்லா கட்டி பாலை வரும். வளையா மீன் கறிக்கு வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கி எடுப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், அரிஞ்செடுத்த வெள்ளை பூண்டு, பெருஞ்சீதமும் சிறுஞ்சீதமும், அரிஞ்செடுத்த பெரிய வெங்காயம்,
வதங்கி. இது ஆட்டுக்கல்ல ஆட்டி எடு தம்பி. வளையா மீன் கறியை சமைச்சு எடுப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அரிஞ்செடுத்த பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளை பூண்டு, சீரகம் சேர்த்து அரைச்செடுத்த மசாலா, அரைச்செடுத்த தக்காளி பழச்சார், அரைச்செடுத்த மஞ்சள், இடிச்செடுத்த மிளகாய் தூள், உப்புக்கல், தேங்காய் பால், கறி நல்லா கொதித்து வெட்டி எடுத்த வளையா மீனையும் சேர்த்துக்கொள்வோம். தேசி பழச்சாறு, விநாயகரையும் கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து கறியை கொதிக்க விட்டா கறி தயார். தொடங்கண்ணா கறி அப்புறம் பாப்போம். உடனே விட்டுச்சு உடனே சமைச்ச வளையா மீன் கறி சட்டப்படியும் அரி. வளையா மீனோட ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்செடுத்த மசாலாவும் சேர்ந்து அறுசுவையாக தான் இருக்கு. நல்லா அவிஞ்சிருக்கு மீன், சட்டப்படி அரிக்கு.
நம்ம அரைச்சி எடுத்து போட்ட மசாலாவும் அதோட தேங்காய் பாலும் சேர்த்து புளி உப்பு எல்லாம் சேர்ந்து வேறு சுவையை தருது. இப்போ இந்த பழையா மீன் இறைச்சி மாய்த்தான் நீ வாங்க இப்படி அவிஞ்சிருக்கீங்க. தண்ணி தேங்காய் பாலில் சமைச்ச வளையா மீன் கறி சும்மா சட்டாப்பாடி இருக்கி. இதே போல் வளையா மீன் கறி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க.